ஹாய், வெல்கம் பேக் டு எஸ்டி சினிமா டைம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரீஸோட பேர் ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட். இது ஒரு கொரியன் சீரீஸ். ஜாம்பி பற்றி தான் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே இருக்கும். உங்களுக்கு சர்வைவல் மூவிஸ்லாம் பிடிக்கும்னா இதை கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ இந்த சீரீஸோட ஸ்டோரி லைனுக்குள்ளே போகலாம். சீரீஸ் ஸ்டார்ட் ஆனதுமே ஸ்கூல் பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு பையனை புள்ளி பண்ணி மாடிலேருந்து கீழே தள்ளி விட்டுடுறாங்க. அந்த பையனை ஹாஸ்பிட்டலில் அவங்க அப்பா போய் பார்க்குறாரு. அப்பா உடம்புல சில சேஞ்சஸ் ஆகுது. அவங்க அப்பாவுக்கு ஆல்ரெடி இது தெரியும். ஏன்னா அவங்க அப்பா அவனுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் ஆல்ரெடி போட்டிருப்பாரு. ஏன்னா அந்த பையன் பயந்தவங்கிறதால அவன் தைரியமா இருக்கிறதுக்காக அவரே கண்டுபிடிச்ச ஒரு சில மருந்து அவன் மேல யூஸ் பண்ணியிருப்பாரு. இதனால அந்த பையன் இப்ப ஜாம்பியா மாதிரி அவங்க அப்பாவே கடிக்க வருவான். அவங்க அப்பா அந்த பையனை அடிச்சு ஒரு சூட்கேஸ்ல பேக் பண்ணி எடுத்துட்டு போவாரு. அந்த பையனை வீட்டில் வச்சு அவர் தனியாக ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சயின்ஸ் டீச்சருக்கு அந்த ஸ்கூல்லேயே தனியாக ஒரு லேபும் இருக்கும். அதில் தான் அவர் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண எலியை அவரோட லேப்ல வச்சிருப்பாரு. அந்த ஸ்கூல்ல இருக்க ஒரு பொண்ணு யாருக்கும் தெரியாம அந்த லேப்குள்ள போய் அந்த எலி கூட விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த எலி அவங்க கையை கடிச்சிடும். இதனால அந்த பொண்ணோட இன்ஃபெக்ஷன் வெளியே யாருக்கும் பரவக்கூடாதுன்னு அந்த சயின்ஸ் டீச்சர் அந்த பொண்ணை அங்கேயே அடைச்சி வச்சிருப்பாரு. இது ஸ்கூல்ல இருக்க வேற யாருக்குமே தெரியாது. அந்த பொண்ணை காணோன்னு தேடிட்டும் இருப்பாங்க. ஆனா இப்போ எப்படி அந்த பொண்ணு தப்பிச்சு கிளாஸ் ரூம்குள்ள வருவாங்க. அவங்க இப்போ ஜாம்பியா மாறி இருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தராக கடிக்க ஆரம்பிச்சு ஸ்கூல் முழுக்க இந்த ஜாம்பி வைரஸ் பரவிக்கிட்டே இருக்கும். இந்த சீரீஸ்ல லீட் ரோல்ல 2 பசங்க பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 2 பொண்ணுங்களும் இருப்பாங்க. இதுல ஒரு பேர் ஆல்ரெடி நெய்பர்ஸ் தான். அவங்க சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்க. அந்த பையனுக்கு அந்த பொண்ணு மேல லவ் இருக்கும். ஆனா அவகிட்ட சொல்லி இருக்க மாட்டான். அதே மாதிரி ஸ்கூல் பீப்புள் லீடரா இருக்க ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பையனை ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்க 2 பேருமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த புள்ளி கேங்ல இருக்க மெயினான ஒரு ஆளையும் ஜாம்பி கடிச்சிருக்கும். அவனால நேச்சுரலாவே அந்த ஜாம்பி எஃபெக்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால அவன் தனக்கு பிடிக்காதவங்களெல்லாம் பார்த்து கடிக்க ஆரம்பிச்சிருப்பான். அதே மாதிரி அந்த ஸ்கூல் பீப்புள் லீடரா இருக்க பொண்ணுக்கும் அவன் கடிச்சதால அதே எஃபெக்ட் பாஸ் ஆயிருக்கும். அவங்களாலுமே அவங்க உடம்புல இருக்க வைரஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணி அவங்க கிளாஸ் ரூமா மாறி மாறி போய்கிட்டே இருப்பாங்க. எப்படியாவது போலீஸோட ஹெல்ப் கிடைக்கணும்னு ஒரு ஹெட் மாஸ்டர் ரூமுக்கும் போவாங்க. ஆனா ஒரு 3 நாளைக்கு அவங்களுக்கு பெருசா சாப்பிடவும் குடிக்கவும் எதுவுமே கிடைச்சிருக்காது. இப்போ போலீஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த ஸ்கூலுக்கு ரெஸ்கியூ டீமே அனுப்பி வைப்பாங்க. அங்க இருக்க மேக்சிமம் பசங்க ஜாம்பியா மாறினதால அங்க யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு அந்த ரெஸ்கியூ டீமும் வந்திருக்க மாட்டாங்க. ஆனா லீட் ரோல்ல இருக்க ஒரு பொண்ணோட அப்பா மட்டும் அவர் பொண்ணை காப்பாத்துறதுக்காக எப்படியும் அந்த ஸ்கூலுக்குள்ள வருவாரு. அங்க சர்வைவ் ஆயிருக்க பசங்களை காப்பாத்திட்டு அவர் அங்கேயே இறந்தும் போயிடுவாரு. இப்போ இவங்க எல்லாருமே இப்படியும் போராடி தப்பிச்சு சர்வைவர்ஸ் எல்லாம் இருக்க ஒரு கேம்புக்கு ரீச் ஆயிடுவாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்டா இருந்த ஸ்கூல் பீப்புள் லீடர் ஆல்ரெடி அவங்க ஜாம்பியா மாறினதால அந்த கேம்ப்க்கு வந்திருக்க மாட்டாங்க. அவங்க இன்னும் அந்த ஸ்கூல்லே தான் இருப்பாங்க. அங்க இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாம் ஊருக்கு வராம தடுக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டும் இருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாரும் எப்படி தப்பிச்சாங்க, ஜாம்பியை எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்கிறது தான் இந்த சீரீஸ். இந்த சீரீஸோட செகண்ட் சீசன் இன்னும் வரல. ஃபர்ஸ்ட் சீசன் தான் ஆல்ரெடி நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. இந்த மாதிரி சீரீஸ் அண்ட் மூவிஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.